ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர் மூலமா தான் அதிகமான மனம் போராட்டம், மனக்கசப்பு இருக்கும். 1. அடுத்து வந்து கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னா, காதல் தான் உச்சபட்ச ஒரு வலி வேதனைய கடகராசிக்கு இந்த வாரம் முழுக்குமே குடுக்கும். ஸோ 8ல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு வந்து மனசுல வந்து ஒரு கலக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்கும். அது இந்த வாரமும் கடகத்துக்கு தொடரும். யார்கிட்டயும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் குடுக்காம இருக்கிறது நல்லது. தொழில்ல வந்து இழுபறிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த 26ஆம் தேதிக்கு மேல தான் உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன தெளிவே கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கா, நடக்கலையான்ற டவுட்லயே இது நடந்திருக்குமா, நடந்திருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே உங்களுடைய மனசு தவிச்சுட்டு இருக்கும். கடகராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இது போக வண்டிலலாம் போகும்பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 8ல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கசப்பான ஒரு விஷயங்கள வந்து அதிகமா தரும். ஸோ இதெல்லாம் வந்து திடீர்னு வந்து ட்ரேடிங் பண்ணி ஒரே நாள்ல உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க நான் வைக்கிறேன்னெல்லாம் சொல்லி வருவாங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. ஸோ இருக்கிற பணமா, இருக்கிற பொருளாதாரத்தையாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யாரையும் நம்பி அகலக்கால் வைக்காமல் இருப்பதே நல்லது. இந்த ஒரு சர்ப்பத்தோடு கூடிய முருகப்பெருமானை வணங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு, மன தெளிவு கிடைக்கும். நீங்க ஒரு குழப்பம்